முதலீடு பண்றதுக்கு முன்னாடி இந்த 2 விஷயத்துக்கும் நம்ம கட்டாயமா இது பண்றணும். இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு சாதாரண மனிதர் வந்து முதலீடு பண்ண வர்றாரு. ஒரு மாசத்துக்கு 10,000 வீதமா வந்து ஒரு 3 வருஷம் பண்ணிட்டார். ரொம்ப போனா 3,60,000 பண்ணியிருப்பார். திடீர்னு அவர் வந்து இறக்குற ஒரு சூழ்நிலை வந்து வருதுன்னு வச்சுங்க. இந்த முதலீட்டுல இருக்கிற பணத்தை எடுத்துட்டு அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அப்ப அவர் வந்து ஒரு காப்பீட்டு திட்டம், ஒரு இன்சூரன்ஸை கட்டாயமா வந்து எடுத்திருக்கணும். அதே மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியும் எடுத்திருக்கணும் இல்லையா? கிட்டத்தட்ட 3,60,000 சேர்த்திருக்காரு. அவருக்கு திடீர்னு ஏதோ ஒரு 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 பைபாஸ் சர்ஜரி அல்லது ஏதோ ஒரு பெரிய செலவு வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 3,60,000 எடுத்து அதுக்கு இது பண்ணோம்னா அந்த முதலீடு இல்லாம போயிடும். அப்போ வேற வழி இல்லை, இந்த பணத்தை எடுத்து தான் வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஆனா முதலீடுங்கிறது இல்லாம போயிருக்கும். ஆனா முதலீடுங்கிறது நம்ம நீண்ட காலத்துக்கு தொடர்ந்து பண்ண வேண்டிய விஷயம். அதை சரியா நீங்க பண்ணணும்னா ஒவ்வொருத்தரும் கட்டாயமா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தாகணும், கட்டாயமா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தாகணும்.